ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கோடுகள் இல்லாத வரைபடம். ஸோ இந்த புத்தகத்தில் வந்து வாஸ்கோ ட காமா பயணம் பண்ணி இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை பற்றி என்னென்ன குறிப்புகள் எழுதி வச்சிருக்காரு அப்படின்றதுமே சின்னதாக சொல்லிட்டு அவர் வந்து எந்த புத்தகத்தில் வந்து இந்த மாதிரி குறிப்புகள் எழுதி வச்சிருக்காருன்ற இன்ஃபர்மேஷனுமே வந்து இந்த கோடுகள் இல்லாத வரைபடம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது இந்த புத்தகத்தில் வந்து இருக்கும். ஸோ வாஸ்கோ ட காமா வந்து முத வந்து இந்தியா வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்றாங்க. பட் அதுக்கு பின்னாடி வந்து நிறைய அரசியல் காரணங்கள் இருக்குது அப்படின்றாங்க. கடல் பயணமாக வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்றாங்க. அவர் கேரளாவில் இருந்தோடனே வந்து அந்த அரசருக்கு வந்து என்னென்னலாம் வந்து கிஃப்ட் கொடுத்தாரு அப்படின்றதுமே இங்கே சொல்லியிருப்பாங்க. வாஸ்கோ ட காமா அரசருக்கு பரிசளிப்பதற்காக 12 அலங்கார விளக்குகள், 4 தூப கலயங்கள், 6 தொப்பிகள், 4 கையலம்பும் கிண்ணங்கள், 2 முகம் பார்க்கும் கண்ணாடி, ஒரு பெட்டி நிறைய சீனி மற்றும் 2 குடுவை எண்ணெய்கள், 2 புட்டி தேன் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு அரசரை காண்பதற்காக புறப்பட்டார்னு சொல்லிட்டு வாஸ்கோ ட காமா வந்து இந்தியா வந்து இறங்கினோடனே வந்து அந்த காலிக்கட்டில் அங்கே உள்ள அரசருக்காக இந்த மாதிரி பரிசு பொருட்கள்லாம் வாங்கிட்டு போய் அரசரை பார்த்தாராம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வரலாறாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலில் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பாருங்கள். இல்லைன்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. நன்றி.